வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டில் வந்திருக்க முக்கியமான தகவல்கள். ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய முடிவுகள் பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி வெளியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் அலைகள் ஓடிட்டுருக்கு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கடந்த நவம்பர் 15-16 தேதிகளில் டிஎன்டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 நடைபெற்றதுங்க. ஸோ இந்த தேர்வில் பல்வேறு முறையிலான 96% பேப்பர் 2ல் கேள்விகள் தவறுன்னு நியூஸ் பேப்பர் முதற்கொண்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் உண்மையான மறுபக்கத்தை டிஆர்பி தான் விரைவில் வெளியிட போகிறாங்க அப்படின்ற தகவல் எல்லோருக்குமே தெரியும். இருந்தாலும் 96% கேள்விகள் தப்பா, அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் தரம் குறைந்து விட்டதா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு பக்கம் கேட்டிருக்க. ஸோ எழுத்து பிழைகள் காரணமாகவும் சரி, சில மிஸ்டேக்ஸ்கள் காரணமாகவும் சரி, ஒரு 96% கேள்விகள் தவறாக இருப்பது அப்படின்றது. சில அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டான புக்கில் ஆதாரங்களை ப்ரொடியூஸ் பண்ணலை, அதனால் அந்த கேள்விகள் நிராகரிக்கப்படும். ஸோ கவர்மெண்ட் வழங்கிய ஸ்டாண்டர்டான புக்கில் மட்டும்தான் நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை மேற்கொள்ள முடியும். 35,000 பேர் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 30,000 பேருமே ஸ்டாண்டர்டான புக்கில் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தகவல்கள் போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 கேள்விகள் பார்த்திங்கன்னா கூடுதலாக கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 50% பார்த்திங்கன்னா கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்குவாங்க. ஒரு 10 கேள்விகளுக்கு வாய்ப்பு பாருங்க, ஒரு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் டிஆர்பியோடைய முடிவு தான் இறுதியானது மக்களே. டிஆர்பி என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம், எப்போ வேணாலும் எடுக்கலாம். ஸோ ஃபைனலைசேஷன் ஒன்லி ஃபார் டிஆர்பியோடைய ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இறுதி கட்ட தீர்ப்பே முடிவு இறுதியானது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டிலுக்கு உண்டான ஜிஓ என்ன சார், அந்த ஜிஓ வருமா வராதா, இதெல்லாம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? மற்ற மாநிலங்களில் கொண்டு வந்துட்டாங்க, ஏன் தமிழகத்தில் இந்த ஜிஓவை பாஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு சில சட்ட சிக்கல்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களை போல் டெட்டில் பாஸ் பண்ணவங்களுடைய ஒரு ஜிஓவை ரெடி பண்ணியிருக்கிறதாக தகவல்கள் வந்துட்டுருக்குங்க. ஸோ டெட் பாஸ்க்கு உண்டான ஜிஓ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற ஜிஓவை விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க மக்களே. ஸோ ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் 22லேருந்து 28க்குள்ளார உங்களுக்கு ரிசல்ட் வெளியாகிடும் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அது வேலை வெளியாகலை அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி தாங்க ரிசல்ட்டு. நண்பர்களே, டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஸ்கிப் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.